வசந்த் ராயப்பனை மட்டும் தனியாக விசாரணைக்கு அழைத்து சென்றான். விசாரணை அறையின் அந்த மங்கலான வெளிச்சத்தில் ஒரு பழைய நாற்காலியில் ராயப்பன் அமர்ந்திருந்தான். எதிரே ஒரு புலி தன் இரைக்காக காத்திருப்பதைப் போல வசந்த் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். ஒரு நேர்மையான NIA அதிகாரிக்கும் சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தும் கும்பலின் கைகூலிக்கும் இடையிலான அந்த போர் இப்போது உச்ச கட்டத்தை எட்டியிருந்தது. வசந்த் திடீரென ராயப்பனின் முகத்திற்கு மிக அருகில் வந்து அமர்ந்தான். அவனது கண்கள் ராயப்பனை ஊடுருவின. ராயப்பா, போதைப் பொருள் கடத்துறதுக்கும் ஒரு மனுஷ உயிரை கடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வெறும் போதைப் பொருட்களை மட்டும் கடத்தல, பொண்ணுங்களையும் கடத்தி இருக்கீங்க. சொல்லு, அந்த சுமதி என்ன ஆனா? அவளை என்ன பண்ணுனீங்க? வசந்தின் குரலில் ஒரு இரும்பு தன்மை இருந்தது. ராயப்பன் அந்த வழியிலும் நக்கலான சிரிப்பை உதிர்த்தான். சுமதியா? அப்படின்னு ஒரு பேரை நான் என் வாழ்க்கையில் கேட்டதே இல்லை சார். நீங்கள் யாரையோ தேடி என்கிட்ட மல்லு கட்டுறீங்க என்று திமிராக பதில் சொன்னான். வசந்த் அமைதியாக தனது பாக்கெட்டில் இருந்த புகைப்படத்தை எடுத்து ராயப்பனின் கண்களுக்கு நேராக காட்டினான். அது சுமதியின் புகைப்படம். அதை பார்த்த அடுத்த நொடி ராயப்பனின் முகத்தில் இருந்த அந்த திமிர் மறைந்து ஒரு கணம் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவனது இதயம் படபடவென அடித்து கொண்டது. ஆனாலும் கண்களில் ஒரு கோபம் தெரிந்தது. மூச்சுக்காற்று சீராக அல்லாமல் ஏறி இறங்கியது. அந்த ஒரு நொடி தடுமாற்றம் வசந்துக்கு 1000 உண்மைகளை சொல்லிவிட்டது. அதே சமயம் வசந்தின் மொபைல் ஃபோன் சினுங்கியது. நாமக்கல்லில் முகாமிட்டிருந்த அவனது ஸ்பெஷல் டீம் அதிகாரிகள் அழைத்திருந்தனர். சொல்லுங்க பிரபு, என்ன ஆச்சு? வசந்த் சார், நீங்கள் சொன்ன அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பொண்ணோட பேர் பானுமதின்னு அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க. நாங்கள் விசாரணைக்கு கூப்பிட்டதுமே அவங்க குடும்பம் பயப்படுது. அந்த பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டுருக்காம். போலீஸ் வந்தால் கல்யாணம் நின்றுடுன்னு அலறாங்க. என்ன பண்ண வசந்த் என்று மறுமுனையில் கேட்டார். வசந்த் ஒரு நிமிடம் யோசனையுடன் தனது நெற்றியை தடவினான். சரி, இப்போதைக்கு அவங்கள வற்புறுத்த வேண்டாம். அவங்களோட முழு அட்ரஸ் டீட்டெயில்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டா நம்ம முறைப்படி கூப்பிடலாம். ஆனால் அந்த பொண்ணு மேலே ஒரு கண் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். ஃபோனை வைத்த அடுத்த நொடி வசந்தின் உள்ளத்தில் இருந்த ஆத்திரம் எரிமலையாய் வெடித்தது. மின்னல் வேகத்தில் திரும்பிய வசந்த் ராயப்பனின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான். அந்த அறையின் சுவர்களில் அந்த சத்தம் எதிரொலித்தது. டேய், சுமதியை என்னடா பண்ணுனீங்க? அவளை எங்கடா வித்தீங்க? அவ உயிரோட இருக்காளா இல்லையா? சொல்லி தொலையேண்டா என்று வசந்த் ராயப்பனின் சட்டையை பிடித்து உலுக்கினான். ராயப்பன் வாயோரம் வழிந்த இரத்தத்தை துடைத்து கொள்ள முடியாமல் தவித்தான். ஆனாலும் ஒரு சிரிப்பு அவன் முகத்தில் குடிகொண்டிருந்தது. யோ ஆஃபீஸர், நீ என்ன விசாரித்தாலும் என் வாயிலிருந்து ஒரு உண்மையையும் உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. என்ன மிஞ்சி மிஞ்சி போன அடிப்ப, உதைப்ப, தூக்கில் போடுவ, அவ்வளவுதானே. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. நான் என்னோட முதலாளிக்கு விசுவாசமாக தான் இருப்பேன். வசந்துக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. நீ எல்லாம் மனுஷன்தானாடா? உனக்கும் ஒரு பொண்ணு இருந்து அவளை யாராவது இப்படி செஞ்சிருந்தா உன் மனசு என்ன பாடுபடும்? நம்ம எல்லாரும் மனுஷங்கடா. வாழ்கிறது ஒரு தடவை தான். நம்ம வாழ போகிறது கொஞ்ச நாள் தான். இருக்கிற இந்த காலத்தில் கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகாமல் ஏன் இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையை அழிச்சு ரத்தம் குடிக்கிறீங்க என்று வசந்த் ஆவேசமாக கத்தினான். வசந்தின் கண்கள் சிவந்திருந்தன. அந்த அறையில் நிலவிய மௌனம் ராயப்பனுக்கு மரண பயத்தை காட்டிக் கொண்டிருந்தது. ஆனாலும் முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கை அவன் மனதை அமைதிப்படுத்தி கொண்டிருந்தது. வசந்தின் கண்கள் ராயப்பனின் கண்களை ஊடுருவி பார்த்தன. ஆத்திரத்தை விடவும் ஒரு விதமான வெறுப்பு அவன் பார்வையில் தெரிந்தது. என்ன ராயப்பா, நீ உன் முதலாளிக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிறதா நினச்சிட்டு இருக்க இல்ல? ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா? அஸ்வின் மாதிரி ஆளுங்களுக்கு தன்னோட நிழல் கூட தனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சா அதை கூட அழிக்க தயங்க மாட்டாங்க. நீ இப்போ அவனுக்காக உண்மையை மறைக்கிற. ஆனால் உன்னால் அவனுக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சா உன்னை உயிரோட மிச்சம் வைக்க மாட்டான் என்று வசந்த் ஆவேசமாக கூறினான். வசந்த் கூறியதை கேட்ட ராயப்பன் ஏதும் பேசாமல் குனிந்திருந்தான். அவனது கைகள் லேசாக நடுங்கின. வசந்த் விடவில்லை.
அவன் குரலை இன்னும் தாழ்த்தி உறுதியாக தொடர்ந்தான். எல்லாரும் அடுத்தவங்களுக்கு நல்லவனா இருக்கணும், மற்றவங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு துடிக்கிறீங்களே, அதை விட்டுட்டு முதல்ல உங்க மனசாட்சிக்கு உண்மையா இருக்க பழகுங்கடா. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கு உள்ளாடியும் ஒரு மனசாட்சி இருக்கணும். நீ செஞ்ச பாவங்கள் எல்லாம் உன் நிம்மதியை கெடுக்கலையா? அறைக்குள் ஒரு கனத்த மௌனம் நிலவியது. வசந்த் மீண்டும் அந்த புகைப்படத்தை அவன் முன்னால் நீட்டினான். சொல்லு, சுமதி பத்தின உண்மையை சொல்லு. நீ இதுவரைக்கும் செஞ்ச அத்தனை தப்புக்கும் அத்தனை பாவங்களுக்கும் ஒரு சின்ன பிராயசித்தமா இந்த ஒரே ஒரு உண்மையை மட்டும் ஒத்துக்கோ. அவளை எங்கே வச்சிருக்கீங்க? அந்த பொண்ணோட வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கு என்று வசந்த் மீண்டும் கேட்டுவிட்டு அவனது பதிலுக்காக காத்திருந்தான். ராயப்பனின் முகத்தில் இப்போது குழப்பமும் குற்ற உணர்ச்சியும் அலை மோதியது. அவன் மெதுவாக தலையை நிமிர்ந்து வசந்தை பார்த்தான். அவனது மௌனம் உடைய போகும் தருணத்தை வசந்த் உணர்ந்தான். ராயப்பனின் கண்கள் இப்போது தரையை நோக்கியிருந்தன. அவனது குரலில் பல வருடங்களாக தேக்கியிருந்த குற்ற உணர்ச்சியும் ஒரு விதமான விரக்தியும் இழையோடின. சார், நான் ரொம்ப வருஷமாக அஸ்வின் குடும்பத்துக்கு கீழே தான் வேலை பார்க்குறேன். ஒரு காலத்தில் என் குடும்பம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பசியால் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் அஸ்வினோட அப்பா செஞ்ச ஒரு சட்டவிரோத செயலை நான் ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போனேன். அதுக்காக அவங்க எனக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க. சிறிது நேரம் மௌனமானவன் மீண்டும் தொடர்ந்தான். ஜெயிலில் இருந்து வெளியே வந்த பிறகு ஜெயிலுக்கு போனவன் தானேன்னு சொல்லி எனக்கு யாருமே வேலை தரல. மறுபடியும் ஒரு வேளை சோத்துக்கே கஷ்டப்பட்ட அந்த நேரத்தில் தான் அவங்க என்னை அவங்க நிழல்லையே வச்சுக்கிட்டாங்க. நான் நினச்சதை விட ஒரு வசதியான வாழ்க்கை எனக்கு கிடச்சிது. 3 வேளையும் வயிறு நிறைய சாப்பாடும் தேவைக்கு அதிகமாக பணமும் கிடச்சிது. அந்த பணத்தாசைக்கு அடிமையாகி நான் அவங்க பின்னாடியே போயிட்டேன் சார். வசந்த் அவனை அருவருப்புடன் பார்த்தான். ராயப்பன் தொடர்ந்தான். அவங்க சொல்கிறது தப்பாக இருந்தாலும் நான் கேள்வி கேட்காம செஞ்சேன். அவங்க வழிகாட்டுதலில் நிறைய பொண்ணுங்களை கட்டாயப்படுத்தி இடமாற்றம் செஞ்சுருக்கேன். நீங்கள் இந்த ஃபோட்டோவில் காட்டுறீங்களே சுமதி, அவளுக்கும் அஸ்வினுக்கும் இடையில ஏதோ ரகசியமான பிரச்சனை இருந்திருக்கு சார். அன்னைக்கு ஒரு நாள் அஸ்வின் சார் ரொம்ப கோபமாக இருந்தார். அவளை இனி விட்டு வைக்கக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தார். ஆனால் 2 நாள் கழித்து என்ன நினச்சாருன்னு தெரியல. அவளை எதுக்கு தண்டிக்கணும், அவளை வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி லாபம் பார்த்துடலாமேன்னு ஒரு திட்டம் போட்டார். அதை செயல்படுத்துகிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாரு. ராயப்பனின் குரல் இப்போது நடுங்கியது. நாங்களும் திட்ட போட்டபடி அந்த பொண்ணை ஒரு வண்டியில் அழைச்சிட்டு போனோம். போகிற வழியில் நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட இறங்கினோம். அந்த சமயத்தில் மயக்கத்தில் இருந்த அந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு ஓட பார்த்தா. அவளை பிடிக்க நாங்கள் பின்னாடியே விரட்டுனோம். ஆனால் அவள் ரொம்ப வேகமாக ஓடுனா. அவளை தடுத்து நிறுத்தணுங்கிற வேகத்தில் நான் கையில் இருந்த ஒரு மரக்கட்டையால் அவளோட தலையில் பலமாக அடிச்சிட்டேன். அந்த தாக்குதலில் விழுந்தவ மறுபடி எழும்பவே இல்லை. பதற்றத்தில் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கூட பார்க்காம நாங்கள் பயந்து போய் பக்கத்தில் இருந்த ஆற்றுல அவளை போட்டுட்டு வந்துட்டோம் சார். அந்த பொண்ணு இப்போ உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை சார் என்று கூறிவிட்டு ராயப்பன் மெதுவாக அழத் தொடங்கினான். சார், எனக்கு இவ்வளவுதான் சார் தெரியும். எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டேன். என்னை விட்டுடுங்க சார் ப்ளீஸ். நான் இல்லைன்னா என் பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்படுவா. வசந்த் ஆத்திரத்தில் தன் கைகளை முறுக்கினான். ஒரு பெண்ணின் உயிர் இவ்வளவு மலிவாக கையாளப்பட்டதை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. வசந்த் ராயப்பனின் வாக்குமூலத்தை கேட்ட பிறகு தனது கையில் இருந்த ரெக்கார்டரை அணைத்தான். அவனது முகம் இப்போது ஒரு தெளிவான தீர்மானத்திற்கு வந்திருந்தது. ராயப்பா, நீ சொன்னதெல்லாம் உண்மையாயிருந்தா உன் முதலாளிங்க தப்பவே முடியாது. ஆனால் ஒன்று தெரிஞ்சிக்க, சுமதி ஆற்றுல விழுந்தப்ப அவ செத்துட்டான்னு நீயாவே முடிவு பண்ணிட்ட. ஆனால் ஒரு போலீஸ்காரனா நான் சொல்கிறேன், சடலம் கிடைக்காத வரைக்கும் ஒருத்ததை செத்ததா நான் ஏற்றுக்க மாட்டேன். வசந்த் உடனடியாக தனது உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தான். சார், ராயப்பன் கன்ஃபெஷன் கொடுத்துட்டான். சுமதியை கடத்தி அவள் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தினது அஸ்வின் தான்னு இப்போ ஆதாரத்தோட நிரூபணம் ஆகிடுச்சு. அஸ்வினை உடனடியாக கஸ்டடியில் எடுக்க பிடிவாரன் ரெடி பண்ணுங்க. அவங்க ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. வசந்தின் கண்கள் அஸ்வினின் சாம்ராஜ்யத்தை சிதைக்க தயாராக மின்னின.
இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஸ்டோரி கேட்டு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வசந்த் அரெஸ்ட் வாரண்டுடன் அஸ்வினை நோக்கி விரைந்தான். வசந்தின் பல வருட கனவு நிறைவேறும் நேரம் இது. அஸ்வினின் பங்களாவிற்குள் நுழைந்தபோது அங்கிருந்த அமைதி ஒரு பெரிய புயலுக்கு முந்தைய மௌனமாக வசந்திற்கு தோன்றியது. வசந்தின் காலணிகள் அந்த மார்பிள் தரையில் எழுப்பிய சத்தம் அஸ்வினின் அதிகார பேரரசுக்கு வைக்கப்பட்ட மரண ஒலியைப் போல எதிரொலித்தது. வரவேற்பறையில் அஸ்வின் மிக கோபமாக அமர்ந்திருந்தான். அவனது கண்களில் பழிவாங்கும் வெறி தாண்டவம் ஆடியது. வசந்தை கண்டதும் அவன் தனது கையில் இருந்த கிறிஸ்டல் கிளாஸை மெதுவாக சுழற்றினான். ஏ வாடா, வா மச்சான் வா. வசந்து, என்ஐஏலிருந்து ஒரு பெரிய ஆஃபீஸர் யாம் வீட்டுக்குள்ள இவ்வளவு தூரம் வருவான்னு நான் நினைக்கல. உனக்கு உன் உயிர் மேலே வேலை மேலே ஆசை இல்லையாடா என்று எகத்தாளமாக கேட்டான். டே மச்சான் வசந்து, உயிரோட இருக்கணும்னு நினச்சா ஒழுங்கா மரியாதையா இங்கே இருந்து போயிடு. வசந்த் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான். அவனது முகத்தில் ஒரு இரும்பு திரை போன்ற உறுதி இருந்தது. ஏ அஸ்வின், சட்டங்கிறது நீ நினைக்கிற மாதிரி பணக்கார வீட்டு திண்ணையில் கிடக்கிற வெறும் பேப்பர் இல்லடா. அது தப்பு செஞ்சவனை பிடிச்சி தூக்குல போடுற தூண்டில் முள். இதோ பிடிவாரண்டு. சுமதி கடத்தல் வழக்கு, ஆள் கடத்தல், சட்டவிரோத போதைப் பொருள் பரிமாற்றம், கொலை முயற்சி, இத்தனை பிரிவுகளுக்கு கீழே உன்னை கைது பண்ணுறேன் என்று வாரண்டை மேசை மீது ஓங்கி அடித்தான். அஸ்வின் சத்தமாக சிரித்தான். சட்டமா? எங்கடா இருக்கு சட்டம்? சட்டமும் இல்லை, சாட்சியம் இல்லை, சடலமும் இல்லை. வெறும் வாய்வழி வாக்குமூலத்தை வச்சுக்கிட்டு என்ன உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது வசந்த். இப்போ ராயப்பன் ஒரு கிரிமினல் சொல்கிறத வச்சு ஒரு தொழிலதிபரை நீ கைது பண்ண முடியாது. இந்திய தண்டனை சட்டப்படி ஒரு குற்றவாளியோட வாக்குமூலம் மட்டும் தண்டனைக்கு ஆதாரமாகாது. வசந்த் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி கொண்டு பதில் சொன்னான். வாவ், சரியா சொன்ன அஸ்வின். ஆனால் நீ மறந்த ஒரு விஷயம் இருக்கு. இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 27 படி ஒரு குற்றவாளி கொடுக்கிற தகவலின் மூலமாக கண்டறியப்படிய உண்மைகள் செல்லுபடி ஆகும். அஸ்வின் கோபத்தில் எழுந்தான். டேய், என்னடா ஏன் எல்லைக்குள்ளே வந்து என்கிட்டக்கே சட்டம் பேசுறியா என்று கத்திக்கொண்டே வசந்தை நோக்கி ஒரு அசுர வேகத்தில் பாய்ந்து வந்தான். வசந்தின் முகத்தில் ஓங்கி குத்த முயற்சி செய்தான். ஆனால் முறையான தற்காப்பு பயிற்சி பெற்ற வசந்த் ஒரு சிறு அசைவில் அதிலிருந்து விலகி அஸ்வினின் மணிக்கட்டை பிடித்து அப்படியே ஒரு முறுக்கு முறுக்கினான். ஆ ஆ என்று வலியால் கத்தினான் அஸ்வின். வசந்த் விடவில்லை. அஸ்வினின் முழங்கால் மூட்டில் தனது காலால் ஒரு பலமான மிதி விட்டான். அஸ்வின் நிலை தடுமாறி மண்டியிட்டான். என் அண்ணனோட வாழ்க்கையும் அண்ணியோட வாழ்க்கையும் அழிச்சதுக்கு நான் உனக்கு கொடுக்கிற முதல் பரிசு இதுதான், வாங்கிக்கோ. அஸ்வின் ஒரு மிருகத்தை போல கர்ஜித்தான். கீழே கிடந்த ஒரு பீங்கான் ஜாடியை எடுத்து வசந்தின் தலையை நோக்கி வீசினான். வசந்த் குனிந்து அதிலிருந்து தப்பிக்க அந்த ஜாடி சுவர்களில் மோதி சிதறியது. அந்த சிதறல்கள் பறக்கும் போதே அஸ்வின் ஆவேசமாக எழுந்து வசந்தின் சட்டையை பிடித்து சுவரோடு சேர்த்து முட்டினான். இருவருக்கும் இடையே ஒரு பயங்கரமான போர் தொடங்கியது. அஸ்வின் தனது முழு பலத்தையும் திரட்டி வசந்தை வீழ்த்த முயன்றான். ஒரு பெரிய சோஃபாவை தள்ளிவிட்டு வசந்தை தரை மீது தள்ளினான். வசந்த் கீழே விழுந்த வேகத்தில் சுதாரித்து தனது 2 கால்களாலும் அஸ்வினின் நெஞ்சில் உதைத்து அவனை பின்னுக்கு தள்ளினான். தள்ளிய வேகத்தில் அஸ்வின் பின்னால் சென்று விழுந்தான். அவனை ஓங்கி ஒரு உதை கொடுத்துவிட்டு, என்னோட குடும்பத்தோட நிம்மதியை அழிச்சதுக்கு நான் உனக்கு கொடுக்கிற 2வது பரிசு இதுதான், வாங்கிக்கோ என்றான். அந்த நேரத்தில் அந்த பங்களாவின் வரவேற்பறையே ஒரு போர்க்களமானது. விலை உயர்ந்த பொருட்கள் உடைந்தன. அஸ்வின் பக்கத்தில் இருந்த ஒரு செப்பு சிலையினை எடுத்து வசந்தை அடிக்க முயல. வசந்த் அந்த சிலையை ஒரு கையால் தடுத்து அஸ்வினின் தாடையில் ஒரு அப்பர் கட் கொடுத்தான். அஸ்வினின் வாயிலிருந்து இரத்தம் தெறித்தது. வசந்த் அஸ்வினின் கால்களை கத்திரி போல தனது கால்களால் சுழற்றி அவனை தரை மீது வீழ்த்தினான். அஸ்வின் நிலை குலைந்து வீழ்ந்தான். வசந்த் அவன் மீது ஏறி அமர்ந்து அவனது காலரை இறுக பிடித்தான். சொல்லு அஸ்வின், சட்டம் இப்ப யாரு பக்கம்? ஒரு பொண்ணை அனாதையா ஆத்துல வீசிக்கிட்டு நீ ஏசி ரூம்ல சந்தோஷமா வாழலான்னு நினைச்சியா?
நீ ஒவ்வொரு முறை மூச்சு விடும்போதும் அந்த சுமதிப்பட்ட வேதனை உனக்கு ஞாபகம் வரணும். அஸ்வின் மூச்சு திணறியபடியே சிரித்தான். டேய் வசந்து, உன்னால் என்னடா பண்ண முடியும்? என்ன ஜெயிலில் போட்டாலும் ஒரே வாரத்தில் ஜாமீனில் வருவேண்டா. என் செல்வாக்கு உனக்கு தெரியாது. வசந்த் அஸ்வினின் முகத்திற்கு மிக அருகில் வந்து சொன்னான். இந்த முறை உனக்கு ஜாமீன் கிடைக்காது மச்சான். ஏன்னா நான் உன் மேலே சுமத்தி இருக்கிறது கொலை முயற்சி மட்டும் இல்லை, தேச பாதுகாப்புக்கு எதிரான போதைப் பொருள் கடத்தல் வழக்கு கூட தான். அந்த செக்ஷனில் ஒரு முறை உள்ளே போனேன்னு வச்சுக்க, உன் வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிடும். வசந்த் ஆக்ரோஷமாக அஸ்வினை தூக்கி நிறுத்தி அவனது கைகளுக்கு விலங்கு போட முயற்சி செய்தான். அஸ்வினின் கைகள் இப்போது வசந்தின் கைகளுக்குள் சிக்கிக் கொண்டன. ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தின் அதிபதி தனது அகங்காரத்தால் வீழ்ந்து ஒரு சாதாரண கைதியைப் போல வசந்தின் கஸ்டடிக்கு வந்தான். அஸ்வினை அடக்கி பிடித்து விட்டோம் என்று வசந்த் நினைத்த அதே வேளையில் வசந்த் அஸ்வினுக்கு கைவிலங்கு போட முயன்ற அந்த தருணத்தில் அஸ்வின் ஒரு தந்திரமான மிருகத்தைப் போல செயல்பட்டான். வசந்தின் பிடியிலிருந்து லாவகமாக திமிரி அவனது இடுப்பில் இருந்த சர்வீஸ் துப்பாக்கியை பறிக்க முயன்றான். வசந்த் அதை தடுக்க முயல இருவரும் தரையில் உருண்டனர். அஸ்வின் தனது முழங்கையால் வசந்தின் மார்பில் பலமாக தாக்கினான். அந்த ஒரு நொடி மூச்சு திணறலை பயன்படுத்தி கொண்டு அஸ்வின் சட்டென எழுந்து வசந்தின் சட்டை காலரை பிடித்து சுவரோடு சேர்த்தான். அஸ்வினின் கண்கள் இரத்த சிவப்பாக மாறியிருந்தன. அவனது உதட்டில் ஒரு சிரிப்பு ஊசலாடியது. என்ன வசந்து, ரொம்ப ஆடுற? வர்ஷினியோட வாழ்க்கையை காப்பாற்ற போராடுறியா? ஆனால் உன் குடும்பமே அழிய போகுதுடா. நான் எவ்வளவு மோசமானவன்னு தெரிஞ்சும் என்கிட்ட மோதிட்ட பாத்தியா? இந்த சட்டத்தில் இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும்டா. ஆனால் நீ ஒரு சாதாரண அதிகாரி. உன்னை எப்படி நான் அணுவா சிதைக்க போறேன்னு பாருடா என்று வசந்தின் முகத்திற்கு நேராக வந்து சவால் விட்டான். வசந்த் மூச்சு வாங்க அவனை கூர்மையாக பார்த்தான். அஸ்வின் தொடர்ந்தான். இன்ஸ்பெக்டர் ஆகாஷோட பொண்டாட்டிக்கும் அவரோட தம்பி வசந்துக்கும் கள்ள தொடர்புன்னு ஊர் முழுக்க பரப்பி விட போறேன்டா. இந்த ஒரு பொய் போதும் உன் அண்ணன் ஆகாஷோட வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கும் உன் குடும்ப கௌரவம் தெருவில் கிடக்கிறதுக்கும். இதை செஞ்சு முடிக்கல நான் அஸ்வின் இல்லடா. அந்த பேச்சை கேட்டதும் வசந்தின் உள்ளத்தில் ஒரு எரிமலை வெடித்தது. தனது அண்ணியையும் தனது புனிதமான உறவையும் கொச்சைப்படுத்திய அந்த வார்த்தைகள் அவனது நரம்புகளை புடைக்க செய்தன. ஆக்ரோஷத்தில் வசந்த் தனது தலையால் அஸ்வினின் முகத்தில் பலமாக முட்டினான். அஸ்வின் நிலைகுலைந்து பிடியை தளர்த்திய அந்த நொடி வசந்த் ஒரு சிறுத்தையைப் போல பாய்ந்து அவன் கழுத்தை பிடித்து தரையில் தள்ளினான். இப்போது வசந்த் மீண்டும் அஸ்வின் மீது ஏறி அமர்ந்து அவனது சட்டையை இறுக பிடித்தான். வசந்தின் குரல் இப்போது ஒரு ஆக்ரோஷமான வேங்கையின் கர்ஜனை போலிருந்தது. டேய் 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 பொறுக்கி, நான் உன்னை தேடி வந்தது என் அன்னிக்காக மட்டும் இல்லடா, மதிக்காக. என்னோட அழகு சிலையை சிதைச்சிட்டியேடா, என் காதலையே அழிச்சிட்டியே. உன்னை பழி வாங்கத்தாண்டா இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தேன். என் திட்டப்படி உன்னை என் வலைக்குள்ள வர வச்சேன். நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. இனி நீ தப்பிக்கவே முடியாதுடா. வசந்த் விடவில்லை. அஸ்வினின் கன்னத்தில் ஒரு பலமான அறையை விட்டான். மதியோட வாழ்க்கையை அழிச்சதுக்கு உன் மேல கொல்ல வரியில இருந்தேன்டா. அந்த ஒரு விஷயத்துக்காகவே உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ என் அண்ணன் வாழ்க்கையிலையும் சேர்த்து விளையாடிட்ட. உன்னால என் வீட்டோட மொத்த நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சுடா. என்னோட குடும்பத்தில் இவ்வளோ பெரிய விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிற ஒன்றை சும்மா விட்டுடுவேன்னு நினச்சியா? இதுக்கு மேலே நீ மூச்சு விடணும்னா கூட என்னை கேட்டு தாண்டா விடணும். வசந்த் அஸ்வினை தூக்கி சுவரில் ஓங்கி அறைந்தான். அஸ்வினின் பலம் வசந்தின் கைப்பிடிக்குள் அடங்கியது. உதடுகளில் இருந்து இரத்தம் கசிந்தது. டேய் அஸ்வின், உன் கதை முடிஞ்சுதுடா. நீ எப்பேற்பட்ட லாயரை வச்சிருந்தாலும் இந்த முறை உன்னை தூக்கு மேடை வரைக்கும் கொண்டு போகிறது தான் என்னோட ஒரே லட்சியம். என் அண்ணியோட ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் மதியோட உயிருக்கும் நீ பதில் சொல்லியே ஆகணும்டா. பங்களாவின் ஜன்னல் கண்ணாடிகள் வசந்தின் அதட்டலில் அதிர்ந்தன. அஸ்வின் முதல் முறையாக ஒரு மரண பயத்தை வசந்தின் கண்களில் பார்த்தான். செல்வாக்கு, பணம், அதிகாரம் எல்லாம் அந்த நொடி வசந்தின் நேர்மைக்கும் அவனின் உண்மையான காதலுக்கும் முன்னால் மண்டியிட்டன. வசந்த் அவனை இழுத்து கொண்டு ஜீப்பை நோக்கி சென்றான். நரித்தனமான அஸ்வின் மீண்டும் வசந்தின் பிடியிலிருந்து தப்பித்து விடுவானா
இல்லை வாழ்நாள் தண்டனையை அனுபவிக்க போகிறானா? ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.